இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை வச்சு எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு தேவையான பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா இதில் உங்களுக்கு ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு பீட் மார்க்கில் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் புரிய வைக்கிறக்காக இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் ஆட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட்ஸில் எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த பேக்ரவுண்ட்ஸுக்கு பதிலாக உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்டை கொண்டுட்டு வந்துடலாம். இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா நீங்கள் இந்த பேக்ரவுண்டில் மட்டும் உங்களோட இமேஜை மாற்றிட்டு விட்டுறீங்க. இப்போ இதை டச் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து ஒரு மாதிரி தெரியுதா, இதை உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும். ஸோ அதை தான் நிறைய பேர் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனது இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் ஆயிடும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த தலையெல்லாம் கட்டாது பார்த்தீங்களா, இதை இப்போ உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த சைடில் இருக்க 3 டாட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த 4வது இருக்கு பார்த்தீங்களா ஃபிட் கம்போசர் ஏரியா அப்படின்னு ஜஸ்ட் அதை டச் பண்ணால் இந்த மாதிரி சென்டரில் வந்துடும். இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி புள்ளி மாதிரி வருதா, இதில் இந்த சென்டரில் இருக்க புள்ளியை பிடிச்சி நீங்கள் கீழே இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இமேஜோட சைஸ் வந்து கூடிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ கரெக்டாக வந்து செட் ஆயிடுச்சா. இப்போ அந்த சைடில் இருக்க புள்ளியை பிடிச்சி இழுத்து இந்த சைட்லேயே நமக்கு மறைய வச்சுக்கோங்க. ஸோ மறைய வச்சதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பழையபடி இல்லாமல் இப்போ கரெக்டாக ஃபேஸ் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த 2வது ஸோ மறுபடியும் அதை டச் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனது இந்த இடத்துல அதே மாதிரி எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணாலும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாதி தலையெல்லாம் கட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணால் அதே மாதிரி நம்ம முன்னே என்ன பண்ணோம் ஃபஸ்ட் அந்த மேலே 3 டாட்டை டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க ஃபிட் கம்போசர் ஏரியான்ற கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்த நடுவில் இருக்க புள்ளியை பிடிச்சி இழுத்தினா அந்த மேலே இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து கிடச்சிரும். ஏன்னா நம்ம இதில் வந்து டைல்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ கரெக்டாக புள்ளியை பிடிச்சி இழுத்து நீங்கள் இந்த மாதிரி சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இதில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. இதே மாதிரி அடுத்து 3வது ஸோ மறுபடியும் அந்த இமேஜ் ஸோ கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதும் அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களோட இமேஜுக்கு கரெக்டாக இல்லைன்னா நம்ம முன்னே பண்ண மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக 5 லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்கோன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இமேஜை வந்து சைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த 5 பேக்ரவுண்ட்லையுமே இந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே அந்த கலர் அண்ட் ஃபில்லில் போய் இந்த இமேஜை மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் அந்த பார்டரு இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் எப்படி ஆட் பண்ண நான் சொல்லி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 5 லேயர்லையுமே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரிசையாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த லேயருமே மிஸ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தேவையான இந்த எஃபெக்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸை வச்சு நானே கொடுத்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த 5 இதுலையுமே செட் பண்ணி முடிச்சாச்சா. முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த 5லேயுமே நம்ம பார்டரு ஷேடோலாம் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை கீழே இருக்க அந்த லேயரை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்டர் அண்ட் ஷேடோன்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோக் இருக்கா, ஸ்டோக்கை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இந்த கலரில் போய் ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைஸ் இருக்குது பதிலாக இதை வந்து கரெக்டாக வந்து 7ல் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் மட்டும் பேக் வந்துட்டு மறுபடியும் அந்த பார்டர் அண்ட் ஷேடோ டச் பண்ணிட்டு இதில் இந்த 3வது இருக்க ஆப்ஷன் இருக்குது பதிலாக அதில் போயிட்டு இதையும் ஃபஸ்ட்டு அந்த ஆன் பண்ணுங்கள். அந்த ஷேடோ ஆன் பண்ணிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணால் மேக்ஸிமம் ஒரு 20க்குள்ளே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் இமேஜ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதில் வந்து அந்த பார்டரு ஷேடோலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா. ஸோ இதே எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த இமேஜ் டச் பண்ணி ஃபஸ்ட் அந்த பார்டர் அண்ட் ஷேடோ ஸோ இந்த இடத்துல இருக்க இந்த ஸ்டோக்கை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோக்கை கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஸ்டோக்குன்ற டச் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் கரெக்டாக நம்ம முன்னே பண்ண மாதிரி 7ல் போய் கரெக்டாக மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் 7ல் செட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக 7ல் மட்டும் செட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த பேக் வந்துட்டு மறுபடியும் அதே பார்டர் அண்ட் ஷேடோன்னு டச் பண்ணிவிட்டு அடுத்து இந்த 3வது இருக்க ஆப்ஷனை டச் பண்ணி இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிட்டு கரெக்டாக இதையும் போய் அந்த 20ல் மட்டும் செட் பண்ணிங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து மீதம் இருக்கா அந்த 3 லேயர்லையுமே இதே மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து மீதம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே பண்ண மாதிரி தான் ஃபஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுறோம் கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ
ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், பர்ஃபெக்டாக ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் இனி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி கரெக்டாக மீத இருக்க இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரே ஸ்டெப்லேயே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் மட்டும் வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்டாக உங்களுக்கு எப்படி ஈஸியாக மேக் பண்ண நான் சொல்லி காமிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ ஸோ அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.